அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பேங்க் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் காலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் நடத்துமாறு பிரதான எதிர்க்கட்சி கோரிக்கை. பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என நுகர்வோர் அதிகார சபை எச்சரிக்கை. குரங்கு மோதி மின்தடை ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை என சம்பிக்க ரணவக்க கருத்து. கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் நடமாடும் சேவை. கண்டி வைத்தியசாலையின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்ய நடவடிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். உள்ளூராட்சி தேர்தலை ஏப்ரல் 3ஆம் வாரத்தில் நடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 3ஆம் வாரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினர் தேர்தல் ஆணைக்குழுவில் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். கோரிக்கையை முன்வைப்பதற்காக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உறுப்பினர்கள் இன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் විශේෂයෙන්ම අද දවසේ ලංකාව තුළ ලියාපදිංචි දේශපාලන පක්ෂ 13කට අධික ප්‍රමාණයක් 13 பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இணைந்து கையெழுத்திட்டு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஒரு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளோம். சில விடயங்களை நாம் இதில் உள்ளடக்கியுள்ளோம். எதிர்வரும் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் வரை வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறவுள்ளது. இத்தகைய பின்னணியில் தேர்தல் இடம்பெற்றால் நாம் எதிர்க்கட்சிகளாக நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். செலவு செய்து தேர்தலை நடத்துவதால் நெருக்கடி ஏற்படும். ஆகவே இது தொடர்பில் நாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தியுள்ளோம். வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து தேர்தலை நடாத்துமாறு நாம் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். கடந்த தேர்தலில் நாங்கள் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளோம். அந்த பணத்தை மீண்டும் பெற்ற பிறகுதான் அடுத்த தேர்தலில் பணத்தை செலுத்த முடியுமாக இருக்கும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையும் இடம்பெறவுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். විවාදයනකොට විශේෂයෙන්ම විපක්ෂයේ විදිහට අපිට තමයි මූලිකත්වය ගන්න වෙන්නේ ඒ අයවැය ශීර්ෂයන් ඉදිරිපත් කිරීම සඳහා. අපි කියන්න ඕන පළාත් පාලන මැතිවරණයේ දිගෙන් දිගටම කල් දාද්දී එදා අපි සමගි ජනබලවේගයේ විදිහට අපිත් තව පක්ෂ කීපයක් தேர்தலை உரிய காலத்தில் நடத்துமாறு நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம். நாங்கள் தேர்தலை ஒத்திவைக்கவில்லை. ஆனால் சில காரணங்களால் செலவுகள் உட்பட தேர்தலை நடத்துவதற்கு பொருத்தமான தேதியை தீர்மானிக்க வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை வரவு செலவு திட்ட நேரத்தில் நாடாளுமன்றத்தில் சிறைப்பிடித்து தேர்தலை நடத்த முடியாது. எனவே தேர்தலை ஒரு சரியான நாளில் நடத்த வேண்டும். நாங்கள் இன்னும் ஒரு வருடத்திற்குள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தோம். இதன் போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர், பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளில் உள்ள எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளும் தமிழ் முஸ்லீம் உட்பட எல்லா கட்சிகளும் கையெழுத்து மூலமாக ஒரு மனு கொடுத்திருக்கின்றோம். அதில் நாங்கள் சொல்லப்பட்ட விடயங்கள் கருத்தில் கொண்டுதான் தேர்தலுக்கான திகதிகளை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அவசரமாக சொல்லப்போனால் 4 கருத்து சொல்லியிருக்கின்றோம். முதலாவது தான் நான் இதில் உங்களுக்கு ஒரு பிரதி தருகின்றேன். முதலாவது வைப்புத்தொகை மீள செலுத்துதல். நாங்கள் ஏற்கனவே வைக்கப்பட்ட வைப்புத்தொகை மீள செலுத்தியதற்கு பிற்பாடுதான் இந்த தேர்தலுக்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது முதலாவது எங்களுடைய கோரிக்கை. 2வது பாராளுமன்ற வரவு செலவு திட்ட வாசிப்பு. பாராளுமன்ற வரவு செலவு திட்ட வாசிப்பு காலத்தில்
சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் இருப்பதனால், முக்கியமாக எதிர்க்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்தந்த தொகுதிகளுக்கு போய் எங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதில் இருக்கின்ற சிரமம். மூன்றாவது, காப்போது சாதாரண தர பரீட்சை. அந்த சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதத்தில் இருப்பதனால் அதில் வருகின்ற சிரமம். கடைசியாக சிங்களம் மற்றும் தமிழ் புத்தாண்டு. சிங்களம் தமிழ் புத்தாண்டு சித்திரையில் வருவதனால், ஏப்ரல் மாதத்தில் வருவதனால் அதையும் தவிர்த்து தான் தேர்தல் வைக்க வேண்டும் என்ற மனுவை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அதை அவர்கள் சாதாரணமாக பரிசீலனை செய்வதற்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது வரப்போகின்ற தேர்தலிலே திரு காரியப்பர் அவர்கள் சொன்னது போல தேர்தலை பின்போடுவதனுடைய நோக்கம் அல்ல, தேர்தலை தள்ளி வைத்து இந்த அதாவது எல்லா சமூகத்துக்கும் ஒத்துவார தேதிகளிலே வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதற்கு அமைய அதாவது தேர்தல் அதாவது வரவு செலவு திட்ட காலத்திலே தேர்தலை வைத்து பிரச்சாரம் செய்ய போகுமேயானால் அது எதிர்க்கட்சிக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். அதே போல சித்திரை புத்தாண்டு சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற இந்த புத்தாண்டு காலத்திலே தேர்தல் வைப்பது, தேர்தலை முன்னெடுப்பது சற்று சிரமமான காரியமாக இருக்கும். அதே போல ஓலெவல் பரீட்சைகள் நடக்கின்ற காலத்திலும் இது சிரமமான ஒரு காரியமாக இருக்கும். அதே போல எங்களுக்கு வரவேண்டிய நிலுவைப் பணம், வைப்பு பணம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த காரியங்களை உள்ளிட்டுத்தான் நாங்கள் ஏப்ரல் மாதம் 3ஆம் வாரத்திலே தேர்தலுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லிப்படி இன்று கேட்டிருக்கின்றோம். எல்லா கட்சிகளும் இதில் இணைந்திருக்கின்றன. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி இன்று நாடு திரும்பினார். 2025 உலக உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று நாடு திரும்பினார். அந்நாட்டு ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். 2025 உலக அரசாங்க உச்சி மாநாட்டில் நேற்று ஜனாதிபதி உரையாற்றியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையிலான பரஸ்பர ஆர்வம் உள்ள பல துறைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டாம் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். நிர்ணய விலையை பார்க்கிலும் குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். අපේ ආයතනය පරිභෝග කටයුතු අධිකාරිය විසින් அரிசியை பதுக்கி வைத்துள்ளவர்களுக்கு எதிராக சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அரிசி மாத்திரமல்ல, ஏனைய பொருட்களை பதுக்குபவர்களுக்கு எதிராகவும் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம். ஏப்ரல் மற்றும் மே மாதத்தில் பண்டிகைகள் இடம்பெறவுள்ளன. அதிலும் அடுத்த மாதத்தில் நோன்பு பெருநாள் இடம்பெறவுள்ளது. இந்நிலையில் அரிசி உள்ளிட்ட பொருட்களை அதிக விலையில் விற்க வேண்டாம் என வியாபாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதிக விலைக்கு பொருட்களை விற்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தினால் நெல்லிற்கு நிர்ணய விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதனை பார்க்கிலும் குறைந்த விலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யப்படுவதான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்நிலையில் நுகர்வோர் அதிகார சபை அரிசி விலைக்கும் நிர்ணய விலையை அறிவித்துள்ளது. அதற்கு எதிராக செயற்படும் பட்சத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். සහල් වැඩිමිලට අලෙවි කරන්න ඔබ අපේක්ෂා කරනවා නම් ඒ දේ සිදුවෙන්නේ නැහැ. අපිට නීත්‍යානුකූලව ඒ අවශ්‍ය පියවර ගැනීමට අවශ්‍ය පියවර ගන්නවා. குரங்கு மோதி மின்தடை ஏற்படுவதற்கு சாத்தியமில்லை என பாட்டலி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார். குரங்கு மோதியினால் மின்தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்கரணவுக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பு ஒன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். වඳුරෙක් පැනීම නිසා පාන්දුර ග්‍රිඩ් උපකොලට මෙවැනි දෙයක් සිදුවෙන්න හැකියාවක් නැහැ. குரங்கு மோதியமையால் நாடு தழுவிய மின்வெட்டு அமுலாவதற்கு சாத்தியமில்லாத நிலைப்பாடே காணப்படுகின்றது.
பாரிய நிதி செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பெலவத்தை மின் முகாமைத்துவ கட்டமைப்பு உள்ளது. அதனை உரியவாறு முகாமை செய்வதனூடாக நாடு தழுவிய ரீதியில் மின்சாரத்தை 24 மணி நேரமும் விநியோகிக்கக்கூடிய நிலைப்பாடு காணப்படுகின்றது. புத்தளத்தில் அமைந்துள்ள லக்விஜய மின் உற்பத்தி நிலையம் ஏன் செயலிழந்துள்ளது என்ற சிக்கல் நிலை காணப்படுகின்றது. 11 வருடங்களாக குறித்த மின் உற்பத்தி நிலையம் இயங்குகின்றது. ஆனால் குரங்கு மோதியமையால் ஏற்பட்ட மின்வெட்டின் காரணமாக லக்விஜய மின் உற்பத்தி நிலைய செயற்பாடுகள் ஸ்தம்பித்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் இந்த விடயத்தில் உரிய முகாமைத்துவம் இன்மையே காரணமாக உள்ளது. ලක්විජය බලාගාරය පරිපාලනය කල්පනාකරණයේ ගැටලුවක්. 59 வருட காலமாக நாட்டை பாதாளத்துக்கு இட்டுச் சென்ற ஒரு கட்சி தற்போது ஆட்சிக்கு வந்து நாட்டை சீர்குலைத்து வருவதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனத்தின் இணைப்பாளர் ஆனந்த பாலில் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். குரங்கு தாக்கியோ அல்லது காற்று மின் உற்பத்தியில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. மின்சார கட்டமைப்பு தரமாகவே உள்ளது. அரசாங்கமும் அதிகாரிகளும் அசம்பந்தமாக செயற்படுவதே மின்சார பிரச்சினைக்கு காரணம். இவ்வாறான ஒரு சிக்கல் நிலை வரலாம் என தெரிவித்திருந்தோம். இவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த அரசாங்கம் குறைக்கப்பட்டுள்ள மின்சார கட்டணத்தை அதிகரிக்க புதிய திட்டத்தை தீட்டி வருகிறது. සුනිල් හඳුන්නෙත් ඇමතිවරයා කියන මාධ්‍යවේදී කාණමික ඉල්ලාස්සෙන්ඩෝරනේ. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ இன்று டான் தொலைக்காட்சிக்கு விஜயம் செய்தார். இலங்கையில் பணிபுரியும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளின் தலைவர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ தலைமையில் இலங்கையில் பணிபுரியும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளின் தலைவர்கள் குழுவினர் வடக்குக்கு விஜயம் செய்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆராயும் நோக்கில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த குழுவினர் பல இடங்களுக்கு விஜயம் செய்தனர். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ இன்று டான் தொலைக்காட்சிக்கு விஜயம் செய்தார். ஸ்பாட்லைட் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அவர் கலையகத்தை பார்வையிட்டதுடன் உத்தியோகத்தர்களுடனும் கலந்துரையாடினார். ஐக்கிய நாடுகள் அமைப்பு இலங்கையில் கால் பதித்து 70 வருட நிறைவை கொண்டாடும் நிலையில் 2017ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் பணிபுரியும் ஐக்கிய நாடுகள் அமைப்புகளின் தலைவர்கள் குழுவினர் வடக்குக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு ஒதியமலை கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஒதியமலை கிராமத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மக்கள் சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளார். சந்திப்பை தொடர்ந்து வனவள திணைக்களத்தினால் அபகரிக்கப்பட்டுள்ள கருவேப்பு முறிப்பு குளத்தின் கீழான மக்களின் வயல் நிலங்களையும் பாரிய நிதி செலவில் சீரமைக்கப்பட்டும் பயன்பாடு இல்லாமல் காணப்படும் கருவேப்பு முறிப்பு குளத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் தூண ரவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டார். இந்த கிராமத்திலே கூடுதலாக விவசாய நடவடிக்கைகளை தான் மேற்கொண்டு வருவார்கள். அதுக்கு குளத்தை கட்டி போட்டு அரசாங்கத்தினுடைய காசு செலவழித்து மேல்குடியேற்றம் செய்யப்பட்ட உடனே மக்கள் செலவழித்து குளத்தை கட்டி போட்டு இன்னும் காணியை கொடுக்காம வச்சிருக்கேன். இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. ஏன்னா அந்த மக்கள் எதை சாப்பிட்றேன்றால் அதுக்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். பட்டினியோட கிடக்கிற நோக்கத்துக்குள்ள கொண்டு போயிடாது. நிச்சயமா இந்த மக்களுக்குரிய குளத்தை கட்டின நீங்கள் காணியை விடாட்டிக்கு அந்த காணியை விடாமல் என்னென்று விவசாயம் செய்கிறது மக்கள். மற்றது பாதைகள் என்று பார்க்க போனா ஒதியமலை கிராமம் முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படுறதான் இந்த மக்கள் என்னட்ட நடுக சொல்லி கொண்டிருப்பேன். இந்த மக்களை வாழ விடுங்க, இந்த மக்களுக்குரிய தேவைகளை செய்து கொடுங்க. அப்படி இல்லாமல் இந்த மக்கள் பிறகு வரப்படத்தில் முல்லைத்தீவில் இந்த கிராமம் இருக்கண்டு போட்டு வச்சுக்கொண்டு இந்த மக்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறது சரியாக தெரியல. மொத்தமாக விவசாய நிலங்களுடைய வீதிகள் உடங்கா குளம், ஒதியமலை தண்ணி முறிப்பு வீதி, தொல்லைப்பிளவு சம்பந்தமான ஆறுகள் மற்றும்படி கருவப்ப முறிப்பு, ஒலுமடு போன்ற இடங்களுக்கு நாங்கள் இந்த வீதிகள் பற்றி 25 கிலோமீட்டரை கொடுத்திருந்தோம். வாய்க்கால்கள் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்கள் வாய்க்கால்கள் துப்புரவு செய்து தர வேண்டும் என்றும்
அவர்களுடன் நேரடியாக நாங்கள் கலந்தாலோசித்தோம். அவரும் தன்னால் இயன்ற உதவிகளை செய்வதாக கூறியிருந்தார். அதைவிட பெரிய குளத்திலே இருந்து நீரை மறைத்து உடங்காக கட்டும் பெரிய குளத்தாத்தை மறைத்து தர வேண்டும் என்றும், பல்வேறு குளங்களிலே இருந்து ஒதியமலை ஊடருக்கும் மரதடியாத்தை மறைத்து உடங்கா குளத்துக்கு நீர் பாய்ச்சுவதற்கு அந்த குளங்கள் நீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவரிடம் மிக அன்பாக வேண்டியிருக்கின்றோம். அருவ முறிப்பு குளம், பாரிய குளம், எங்களுக்கு முதல் இருந்த மூதாதையர்களால் இந்த காணிகள் பயிர் செய்யப்பட்டு வந்தன. நாங்கள் இடம்பெயர்வு காரணமாக 40 ஆண்டுகள் பல்வேறு இடங்களிலே இருந்து மீண்டும் வரும்போது காடும் பற்றையுமாக இருந்தது. இந்த குளத்தை அமைத்து சந்திரிகா ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த காணிகள் இவ்வளவு செய்கை இருந்தும் எங்களுக்கு இந்த காணிகளை துப்புரவு செய்வதற்கு விடுவதற்கு புரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மகாவலி என்று தடைகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். குளமும் கலுங்கி பதிவாக இருக்கின்றது, நீர்கள் தேங்கி நிற்கின்றன. விவசாயிகளுக்கு விவசாயம் செய்த காணிகள் இல்லை. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரவிகரன் அவர்களை நேரிலே அழைத்து இவற்றை நாங்களும் எங்களுடைய விவசாய மக்களும் இந்த இடத்திலே வந்து நேரடியாக இதை சமர்ப்பித்துள்ளோம். எனவே இதற்குரிய ஆவணத்தை மேற்கொண்டு எமது பொதுமக்களாகிய எமது மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு இக்காணிகளை தள்ளி பயிர் செய்வதற்கு ஆவணம் மேற்கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டியிருக்கின்றேன் திரு ரவிகரன் அவர்கள். எங்களுடைய பாரம்பரியமான உறுதி காணிகள், அதாவது எல்லாரிடமும் பெர்மிட்டுகள் இருக்கின்றன. நிலைமை காரணமாக சில பேரிடமிருந்து அனுமதி பத்திரங்கள் தவறப்பட்டிருக்கின்றன. இன்றும் சில பேர் அனுமதி பத்திரத்துடன் நிற்கிறார்கள். என்னோட கையிலே கூட என்னோட அனுமதி பத்திரம் இருக்கின்றது 3 ஏக்கருக்கு. ஆனால் அவருக்கு காணி வழங்கப்படவில்லை. உலக உணவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. உலக உணவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உலக உணவு திட்டத்தினால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு வழங்கல் செயல்பாட்டின் முன்னேற்றம் தொடர்பிலும் அதனை எதிர்காலத்தில் முன்னெடுப்பது தொடர்பிலும் வடக்கு மாகாண ஆளுநரின் பங்கேற்புடன் ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் உலக உணவு திட்ட பிரதிநிதிகள், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், வவுனியா மற்றும் கிளிநொச்சி வலய கல்வி பணிப்பாளர்கள், துறை சார்ந்த திணைக்கள தலைவர்கள் என பலர் பங்கேற்றனர். கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் நடமாடும் சேவை நடத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் காணப்படும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வை காணும் நோக்கில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் ஏற்பாட்டில் நடமாடும் சேவை இன்று நடத்தப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடமாடும் சேவை நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த மக்கள் தாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம், விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. 45 வருட காலமாக தீர்க்கப்படாத ஏறாவூர் நகரசபைக்கு உட்பட்ட கடை தொகுதி பிரச்சினைக்கான தீர்வு ஆளுநரினால் வழங்கப்பட்டதோடு கடைகளின் உரிமையாளர்களுக்கு வர்த்தக நிலையங்களை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்த், காணி பிரிவுக்கான மேலதிக அரசாங்க அதிபர் நவ ரூபரஞ்சினி முகுந்தன், மாகாண பணிப்பாளர்கள், பிரதேச செயலாளர்கள் உட்பட திணைக்கள தலைவர்கள், உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்கள், செயலாளர்கள் என பலரும் நடமாடும் சேவையில் கலந்து கொண்டனர். ஆளுநரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திலே இந்த மக்கள் உரிய திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்களை சந்தித்து தங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக பேச இருக்கிறார்கள். அங்கு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாத விடத்து மட்டுமே அந்த பிரச்சனைகள் கௌரவ ஆளுநரிடம் கொண்டு வரப்படும். அதாவது நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத காணி பிரச்சனைகள் போன்றவை இங்கு முடிவெடுக்க முடியாவிட்டால் மட்டுமே அவை கௌரவ ஆளுநருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படும். அவர்களுக்கு இருக்கிற நீண்ட நாள் பிரச்சனைகள் கூடிய அளவில் இன்று தீர்த்து வைக்கப்படும் என்பதை நான் நம்புகின்றேன். ஆணி விஷயத்துக்கு பார்க்குறக்குள்ளே அது ஒரு 10-15 வருஷம் சோல்வ் பண்ண இல்லாமல் பிரச்சனை இருக்கு. அது மற்ற எல்லாம் அது கவனமாக பார்க்க வேணும். அது என்றால் மற்ற விஷயத்துக்கு நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். நாங்கள் சொன்ன மாதிரி போன கிழமை நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் நடந்து, அதுக்கு போன கிழமை நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலையும் இந்த மாதிரி நடந்த ஒரு ஒன்ஸ் மந்த்தோ அந்த மாதிரி இந்த மாதிரி பப்ளிக் டே நடக்கத்தான் நாங்கள் நினைக்கிறோம். 22 கடை இருக்கு. அதில்
கூடுதலாக சிங்களாக்களும் ரெண்டாவதுக்கு முஸ்லீமாக்களும் ஒரு தமிழாக்களும் தான் கடை இருந்தது. அதில் இப்போ 6 கடை நாங்கள் இது இல்லாமல் 6 பேருக்கு கொடுக்கறதுக்கு வழங்கி இப்போ தீர்ப்பெடுத்திருக்கிறோம். எங்களை அந்த 3000 ஏக்கர் மேய்ச்சத்திரையா தாரன்ற மேலத்தமிழ் மாதன மேய்ச்சத்திரையா தாரத்தை அவர் உறுதியாக சுவராக தருவோம் என்று சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த எங்களோட மகாவலி ஆஃபீஸில் அங்கே இருக்கிற அந்த ஆஃபீஸை நிரந்தரமாக இருக்கிறதுக்கு அவர் அந்த ஆர்பிஎம்மோட கதைச்சி ஒரு முடிவு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறார். மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் சவால்கள் விடயமாகவும் கால்நடை பண்ணையாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் விடயமாகவும் குறிப்பாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கமைய ஆளுநர் மேற்கொண்டு தனது முழுமையான கவனத்தை செலுத்துவதாகவும் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுத் தருவதாகவும் கூறியுள்ளார். கரையோர தூய்மையாக்கல் திட்டம் தொடர்பில் அம்பாறை திருக்கோவிலில் தெளிவூட்டல் கூட்டம் நடைபெற்றது. ஜனாதிபதி செயலகத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் எதிர்வரும் 16ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ள கரையோர தூய்மையாக்கல் செயல் திட்டம் தொடர்பில் அம்பாறை திருக்கோவில் தெளிவூட்டல் கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரன் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இக்கூட்டம் இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேசத்தில் தம்பட்டை தொடக்கம் சங்கமன்கண்டி வரையான சுமார் 28 கிலோமீட்டர் தூரம் கடற்கரை பிரதேசத்தை தூய்மைப்படுத்துதல் தொடர்பில் ஆராயப்பட்டது. உதவி பிரதேச செயலாளர் எஸ் நிருபா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எம் அனுஜா, திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பீனா மோகன ஆனந்தன், இராணுவத்தினர், போலீசார் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அரச அச்சக திணைக்களத்தில் இன்று பதட்டம் ஏற்பட்டது. அரச அச்சக திணைக்களத்தில் கடமையாற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் ஊழியர்கள் சிலரை கத்திமுனையில் விரட்டியதால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. அரச அச்சக திணைக்களத்தில் கடமையாற்றும் ஊழியர்கள் சிலர் அலுவலக சிற்றுண்டு சாலையில் உணவு உண்பதற்கு மறுப்பு தெரிவித்து உணவு வழங்குவதற்காக அலுவலகத்தை விட்டு வெளியே செல்ல முயன்றுள்ளனர். இதன்போது அலுவலகத்தை விட்டு வெளியே சென்று உணவு வாங்குவதற்கு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஊழியர்களுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். இதனால் பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கும் ஊழியர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதத்தின் போது பாதுகாப்பு உத்தியோகத்தர் கத்தியை காட்டி ஊழியர்களை விரட்டியுள்ளார். இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பில் போரலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சமநிலையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பரந்த மனிதாபிமான முதலாளித்துவ கட்டமைப்பிற்குள் வரையறுக்கப்பட்ட அரசாங்க தலையீடு மூலம் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை மையமாக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயல்பாட்டாளர்களுக்கு தெளிவூட்டும் முகமான செயலமர்வு ஒன்று இன்று கொழும்பு மொனார்க் கார்டன் ஹோட்டல் வளாகத்தில் நடைபெற்றது. பொது நிலவும் வங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 10 அம்ச வேலை திட்டம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தரவுகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் இங்கு சமூகமளித்தோர் மத்தியில் விளக்கம் அளித்தார். இச்செயலமர்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள், கட்சி செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். මොකද්ද සමගි ජන බලවේගයේ දර්ශනය? මොකද්ද අපේ මතය? அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரையிலும் மேல்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரையிலுமாக பெறப்பட்ட கருத்துக்கள், தகவல் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த அடிப்படை கொள்கைகளில் காலத்திற்கு ஏற்றாற்போல அவ்வப்போது மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் எளிமை இதில் காணப்படுகின்றன. இந்த முக்கிய கொள்கைகளில் சில திருத்தங்கள் நிகழலாம். இதில் நிகழ்வுத்தன்மை காணப்படுகின்றது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு மனிதாபிமான முதலாளித்துவமே அவசியமானதாகும். பரந்த மனிதாபிமான முதலாளித்துவ கட்டமைப்பிற்குள் வரையறுக்கப்பட்ட அரசாங்க தலையீடு மூலம் ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்ய முடியும். நலன்புரி அரசை பாதுகாத்துக் கொண்டு மாற்று வாய்ப்புகளுக்கு திரும்புதலே சிறந்த விடயமாக அமையும். அடைவுகள் சார்ந்த காலக்கெடுவுடன் கூடிய வறுமை ஒழிப்பு திட்டத்தை நோக்கி நகர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். நாட்டின் 9 மாகாணங்களிலும் சமநிலையான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். புதிய தொழில்நுட்பத்தால் விவசாயத்தை பரிபூர்ணமாக்க வேண்டும். பாகுபாடுகளின்றி அனைவரையும் இலங்கையர்களாக வலுவூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும். அடிப்படை உரிமைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுச்சூழலை மையமாக கொண்ட அபிவிருத்திகளை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நாட்டுக்கு வருமானம் சேர்க்கும் வெளிநாட்டு உறவுகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். යම් යම් සංශෝධන කිරීමේ
අවස්ථාවත් වෙනවා. ඒ නිසා මේ වැඩපිළිවෙල තුළ ලොකු නම්‍යශීලීත්වයක්, ලොකු ෆ්ලෙක්සිබිලිටි එකක් තිබෙනවා කියන එකත් මම කියන්න කැමතියි. கண்டி வைத்தியசாலையின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டி தேசிய வைத்தியசாலையின் 4 முக்கிய கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கான நிதியை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். கண்டி வைத்தியசாலையில் முன்னெடுக்கப்படும் கட்டுமான பணிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைச்சர் அண்மையில் கண்டி வைத்தியசாலைக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். இதன்போது இடம்பெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். රටේම සෞඛ්‍ය ජාතික අවශ්‍යතාවය පිළිබඳ සලකලා තමයි අපි කටයුතු කරන්නේ. இந்த நாட்டின் சுகாதாரத்துறையில் பல்வேறு கட்டுமான திட்டங்கள் எந்தவொரு முறையான திட்டமும் இல்லாமல் பல்வேறு சொந்த நலன்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. அவை தற்போது வைத்தியசாலைக்கு நிதி அடிப்படையில் பெரும் சுமையாக மாறிவிட்டது. இது போன்ற தன்னிச்சையான நடவடிக்கைகளை தொடங்குவது அரசாங்கத்திற்கும் சுகாதார சேவைக்கும் நாட்டிற்கும் பெரும் சுமையாக மாறியுள்ளது. இருப்பினும் திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதால் அவை விரைவில் முடிக்கப்பட வேண்டும். எனவே இடம்பெறும் கட்டுமான பணிகளை ஓரளவுக்கு முடிக்க தேவையான நிதியை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்காக 1500 மில்லியன் ரூபாவை ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. යම් ප්‍රමාණයට අවසන් කිරීම සඳහා දර වශයෙන් රුපියල් මිලියන 1500ක් පමණ මේ අවුරුද්දේ වෙන් කරන්න අපේ බලාපොරොත්තුවක් තියෙනවා. சுகாதார மற்றும் ஊடகத்துறை பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி, மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நிஹால் வீரசூரிய, சுகாதார அமைச்சின் சுகாதார சேவைகள் துணை பணிப்பாளர் நாயகம் மற்றும் பேராதனை மருத்துவமனையின் பணிப்பாளர் HM அர்ஜுன திலகரத்ன இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதிக்கு இன்று இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் இறுதி நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. தமிழ் ஊடக பரப்பில் சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக ஊடக அனுபவத்தை கொண்ட மூத்த ஊடகவியலாளர் ராஜநாயகம் பாரதி உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணத்தில் காலமானார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் பராளி வீதி திருநெல்வேலியில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் புகழுடல் மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. அவரது புகழுடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், ஊடக நிறுவன ஆசிரியர்கள், ஊடகவியலாளர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். ஒருவர் எவ்வாறு வாழ்ந்தார் என்பதன் அர்த்தம் அவரது இறுதி நிகழ்வில் தெரியும். அதற்கு எடுத்துக்காட்டாக மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் இழப்பு சுட்டிக்காட்டி நிற்கிறது என மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதியை ஊடக புலத்துடன் அரசியல் புலமும் நினைவு கூர்ந்து அஞ்சலித்தது. இதன்போது அஞ்சலி உரைகளும் இடம்பெற்றன. அவர் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்ட மாதிரி எந்த நேரத்திலும் மிகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒருவர். பல தடவைகள் நான் அவருடன் சேர்ந்து வேலை செய்திருக்கின்றேன். அண்மையில் ஒரு பத்திரிகை நிறுவனத்தின் விழாவுக்காக நானும் அவரும் ஒரேடியாக பஸ்ஸில் பயணிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. அவரை அந்த பயணம் எனக்கு முழுமையாக அவரை அறியக்கூடியதாக அமைந்திருந்தது. இவர மாதிரியான ஊடகவியலாளர்களை நாங்கள் இந்த 61-62 வயசில் இழக்கிறதுன்றது ஒரு எங்களோட மக்கள் மத்தியிலேயும் இருக்கிற வளங்கள் குறைந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இவ்வாறானவர்களை நாங்கள் நேர காலத்துக்கு இழக்கிறதும் ஒரு துர்பாக்கியமான நிலைமை. என்னுடைய அனுபவத்திலும் நாங்கள் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரை ஒரு ஊடகவியலாளராக, அவருடைய தமையனார் பரதனை ஒரு இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக, அவருடைய தந்தையார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர், என்னுடைய தகப்பனாருடைய சிநேதம், அந்த வகையில் குடும்ப உறவாக, அரசியல் உறவாக, அதே நேரத்தில் ஊடக உறவாக இருந்தவர். ஒரு நன்றிக்கு, குருவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய பண்பியலோடு வாழ்ந்த ஒரு ஊடகவியலாளர், ஒரு மனிதன், ஒரு ஆத்மா பாரதி. பாரதி பல புனப்பெயர்களிலே கட்டுரைகள், அரசியல்கள் எழுதினாலும் அகிலன் என்ற பெயரிலே திருச்செல்வத்தினுடைய மகன் காலம் சென்ற அல்லது மறைந்த அவருடைய பெயரிலே பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் என்று திருச்செல்வம் எனக்கு சொன்னார். 62 மறைவது என்பது
பொருத்தமானதல்ல. அவனுக்கு இன்னும் பணி இருக்கிறது. இறைவன் அவனை இணைத்து கொண்டான், அழைத்து கொண்டான் என்றாலும் நான் சொல்வேன், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பாரதி, உன்னுடைய பங்கு இன்னும் இருக்கிறது. நீ மீண்டும் வா, நீ வர வேண்டும். இந்த மண்ணுக்காக நீ கண்ட கனவுகளை நிறைவேற்ற இன்னும் ஒரு முறை இந்த தமிழ் தேசத்திற்கு, இந்த மண்ணிற்கு நீ வர வேண்டும். கிழக்கு மாகாண ஆளுநரை மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் நேரில் சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் நடமாடும் சேவை இன்று நடைபெற்ற வேளை மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் ஆளுநரை சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர் தலைமையில் மட்டக்களப்பு அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரனின் ஏற்பாட்டில் நடமாடும் சேவை ஒழுங்குபட்டது. இதன்போது மக்கள் சந்திப்புக்கான ஏற்பாடுகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன. தமது தொழில் உரிமையை வழங்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகள் தொடர்ச்சியாக கவனஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் இன்றைய நடமாடும் சேவையின் போது தமது கோரிக்கைகளை ஆளுநரிடம் நேரடியாக முன்வைத்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும் பொறுத்தளவில் வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான பட்டதாரிகள் வந்து தற்பொழுது வேலைவாய்ப்பு இல்லாமல் வந்து எங்களது பட்டங்களை நிறைவு செய்து நாங்கள் வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் வந்து கிழக்கு மாநில ரீதியில் வந்து இந்த 3500 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு என்பது வந்து எங்களது ஒரு சிறு ஒரு வேலைவாய்ப்பை வந்து நிறைவு செய்வதாகவும் இருக்கும். ஆனால் வந்து பலதரப்பட்ட வகையில் வந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு ஆளுநரை நேரடியாக சந்தித்து எங்களுக்கு மகஜர கையெழுத்து மூலமாக வந்து இந்த 3000 என்ற ஒரு நம்பர் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த வேலைவாய்ப்பு 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு வந்து ஒரு பரீட்சை மூலமாக வந்து இந்த வேலைவாய்ப்பை வழங்குவதாக கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை வந்து உடனடியாக, அதாவது காலம் என்றது வந்து அவர் வந்து எங்களுக்கு கூறவில்லை. அதாவது எந்த காலத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இந்த பரீட்சை நடத்தப்படும் என்ற அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தரவில்லை. ஆனால் இந்த பரீட்சையை வந்து மிகவும் குறுகிய காலத்துக்குள்ள வேகமாக எங்களுக்கு அந்த பரீட்சையை நடாத்தி அதுக்கான வேலைவாய்ப்புகளை வந்து எங்களுக்கு பெற்றுத்தருமாறு ஆளுநருக்கு நம்ம மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த தருணத்தில் அவர் அந்த மனுவை வாங்கி கொண்டு எங்களது வேலைவாய்ப்புகள் பற்றியும் எங்களது மனுவையும் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடமும் பிரைம் மினிஸ்டர் அவர்களிடமும் கையளிப்பதாக எங்களுக்கு கூறியிருந்தார். இந்த வருடத்திற்குள் எங்களுக்கான வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாகவும் அவர் துரிதப்படுத்தி பெற்றுத் தருவதாக கூறியிருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்ட பட்டதாரிகளின் கோரிக்கைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிழக்கு மாகாண ஆளுநர் பட்டதாரிகள் சங்கத்தினால் கையளிக்கப்பட்ட மகஜரை ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை எடுப்பதோடு கிழக்கு மாகாணத்தில் நீடிக்கும் ஆசிரியர்களுக்கான ஆளணி பற்றாக்குறைகளை தீர்ப்பதற்கும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். රැකියා ලබා දීමේදී ඒ පිළිබඳව රජයේ පොදු තීරණයකට පැමිණිය යුතුයි. නැගෙනහිර පළාතට පමණක් විශේෂිත වූ තීරණයකට එන්න බෑ. උපාධිධාරීන්ගේ මේ ඉල්ලීම මම අපි ඒක ඉදිරිපත් කරනවා අගමැතිතුමියට සහ ජනාධිපතිතුමාට අපි ඒක ඉදිරිපත් කරනවා. ඒක සාධාරණ ඉල්ලීම රැකියා විරහිතව ඉන්න එක. නමුත් අනිත් පැත්තෙන් නැගෙනහිර පළාතේ හැටියට අපි පුළුවන් තරම් තරංකාරී විභාග පවත්වලා උපාධිධාරීන් බදවා ගැනීමේ කටයුතු ඉක්මන් කරනවා. හැකිතාක් දුරට දැන් අපි வவுனியாவில் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் இன்று குப்பைகளை அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வவுனியாவில் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் குப்பைகளை அகற்றும் நடவடிக்கை மாற்று முறையில் பிணக்கு தீர்ப்பதற்கான மன்றத்தினூடாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா சின்ன பொதுக்குளம் பிரதேசத்தில் குப்பைகளை முறையற்ற விதத்தில் போடுவதனால் ஏற்படும் முரண்பாடுகளை குறைக்கும் வகையில் கடந்த வாரம் ஒரு விழிப்புணர்வு பலகை நிறுவப்பட்டது. சர்ச் ஃபார் காமன்ஸ் கிரவுண்ட் அமைப்பினால் வவுனியாவில் உள்ள ஃபோன் நிறுவனத்துடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் திட்டத்தின் கீழ் சின்ன புதுக்குளம் பகுதியில் ATR மன்ற உறுப்பினர்கள் சில சமூகமற்ற அமைப்புகளை சேர்ந்த உறுப்பினர்களின் பங்கேற்புடன் இந்த பிரதேசத்தில் சிரமதான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது வீதியோரம் வீடுகளை அண்மித்த பகுதிகள் என்பவற்றில் காணப்பட்ட குப்பைகள் கழிவுகள் அகற்றப்பட்டன. திருகோணமலை குச்சிவெளி புடவைக்கட்டு கிராமத்தில் குடிசை வீடொன்று தீக்கிரையாகியுள்ளது. திருகோணமலை குச்சிவெளி புடவைக்கட்டு கிராமத்தில் ஏழை குடும்பத்தின் குடிசை வீடொன்று நேற்றைய தினம் தீக்கிரையாகியுள்ளது.
விறகு அடுப்பில் சமைத்துக் கொண்டிருந்த போதே வீட்டு கூரையில் தீப்பிடித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வீட்டு உடைமைகள் முற்றுமுழுதாக தீயில் எரிந்துள்ளதுடன் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. கொச்சவெளி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பில் 2018 இடம்பெற்ற தலையீடுகள் தொடர்பில் ஆராய்ந்தோம். தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தினுள்ளும் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பான விடயங்கள் உள்வாங்கப்பட்டுள்ளன. கல்வி பாடவிதானத்தில் மாற்றத்தை கொண்டு வருவது மாத்திரம் கல்வி மறுசீரமைப்பாகிவிடாது. அதனை தாண்டிய விருத்தி கல்வித்துறையினுள் ஏற்பட வேண்டியது அவசியமாகும். கல்வியினூடாக அடைய எதிர்பார்க்கும் விடயத்தை அடைய வேண்டுமானால் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளோம். அதன் காரணமாக 2025 நடைமுறைப்படுத்தப்படவிருந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையை நிறுத்தியிருந்தோம். இவ்வருடத்தில் மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தினால் தோல்வியடைய நேரிடும். ஆகவேதான் நாம் இப்போது குறித்த மறுசீரமைப்பை மேற்கொள்ளவில்லை. மாறாக நாம் இவ்வருடத்தை கல்வித்துறை மறுசீரமைப்புக்கு தயாராகும் வருடமாக மாற்றியமைத்துள்ளோம். பல்கலைக்கழக தரப்பினருடனும் இது தொடர்பில் கலந்துரையாட நடவடிக்கை எடுத்துள்ளோம். கல்வித்துறை மறுசீரமைப்பு சாத்தியமாக வேண்டுமாயின் பெற்றோர், ஆசிரியர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் මතියලුම් මාට්ටම එත්පට වෙන්ඩම් වෙනස් විය යුතු තැන් ගොඩක් තියෙනවා. දෙමව්පියන් අධ්‍යාපනය දිහා බලන විදිය, ගුරුවරුන් ඒ සඳහා සූදානම් වෙන විදිය. USAID நிறுவன விவகாரத்திற்கு பிரதமர் கூறும் பதில் என்ன என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுருத்த கேள்வி எழுப்பியுள்ளார். USAID நிறுவனத்திடமிருந்து நிதி பெறப்பட்டதான குற்றச்சாட்டுக்கு பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறும் பதில் என்ன என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுருத்த கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். USAID நிறுவனத்திடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டவர்களின் பேர் பட்டியலில் எம்முடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட சிலரின் பெயர்கள் உள்ளடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் உரிய தரப்பினர் பதிலளிக்க வேண்டும். பிரதமரும் கூட இந்த விடயத்திற்கு பதிலளிக்க வேண்டியது அவசியமாகும். ஏனெனில் பெருந்தொகையான பணம் வழங்கப்பட்டுள்ளது. ஏனெனில் நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புகளின் மத்தியிலேயே அரசாங்கத்திற்கு வாக்களித்துள்ளனர். ஆனால் அவர்களை கைபாவையாக்குவதற்கு வேறு ஒரு இடத்திலிருந்து பணம் கிடைக்க பெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. ஆகவே அரசியலமைப்பும் இந்த விடயத்தில் மீறப்பட்டுள்ளது. கற்பகம் எனும் பனைசார் மற்றும் உள்ளூர் கைப்பணி உற்பத்திகளுக்கான விற்பனை நிலையம் இன்று யாழ்ப்பாணத்தில் திறந்து வைக்கப்பட்டது. கற்பகம் எனும் பனைசார் மற்றும் உள்ளூர் கைப்பணி உற்பத்திகளுக்கான விற்பனை நிலையம் நாட்டின் 25 மாவட்டங்களிலும் விரைவில் திறக்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இன்று பனைசார் மற்றும் உள்ளூர் கைப்பணி உற்பத்திகளுக்கான விற்பனை நிலையத்தை யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சந்திக்கு அருகில் திறந்து வைத்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் பனை அபிவிருத்தி சபையும் இணைந்து நடத்திய நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு சங்கே முழங்கு சமூக மேம்பாட்டுக் கழகத்தின் தைத்திருநாள் பண்பாட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு சங்கே முழங்கு சமூக மேம்பாட்டுக் கழகத்தின் தைத்திருநாள் பண்பாட்டு பெருவிழா நேற்றைய தினம் மகளடித்தீவு கலாச்சார மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கழகத்தின் தலைவர் பீனா நீதிதேவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் நானா வில்வரத்னம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நெல் அறுவடை செய்யப்பட்டு கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் ஆலய முன்றலில் இருந்து ஊர்வலமாக விழா மண்டபம் வரை எடுத்து செல்லப்பட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் நிகழ்வுகள் நடைபெற்றன. அத்தோடு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் போட்டிகளும் நடத்தப்பட்டு சிறப்பு பட்டிமன்றமும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற மாணவர்களும் கௌரவிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும்.
வடமராட்சி மருதங்கேணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குருநாகலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி போலீஸ் பொறுப்பதிகாரி அமரசிங்க குருநாகலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 3 வருடங்களுக்கு மேலாக மருதங்கேணி பிரதேசத்தில் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி வந்த நிலையில் இவ்வாறு அவர் இன்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மருதங்கேணி போலீஸ் நிலையத்திற்கு இன்று புதிய பொறுப்பதிகாரி பிற்பகல் வேளை பதவியேற்க வழுமை குறிப்பிடத்தக்கது. வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் தற்போது அதிகாலை வேளையில் நிலவும் குளிரான காலநிலையும் தொடரக்கூடும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கிடையே சிறிய அளவிலும் மழை வீழ்ச்சி பதிவாகினாலும் வெப்பமான காலநிலை தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். மழை பெய்வதற்கு ஏற்ற அளவிலான திறன் கொண்ட மேகங்களின் உருவாக்கம் குறைவாக காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 71.23 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 75.18 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.610 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.